இயர்ஸ்ல வந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ எல்லா விஷயத்தையும் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். இது 6 months ஆகுது மேரேஜ் ஆக வரைக்கும். இது வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ் பற்றியும் நான் வாழ்க்கை எப்படி நடந்திருக்கணும் அதை பற்றி எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. இப்போ அவங்கள தான் ஃபுல்லாக. இப்போ அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லவ்ல இருந்து மேரேஜ்க்கு எடுத்துட்டு போறீங்கல்ல, இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? வீட்டில் ஃபர்ஸ்ட் ஓகே பண்றது அதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வீட்டில் எப்படி பேச ஓகே பண்றது, அது கிளியர் ஆயிடுச்சுனாலே நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம். உங்க வீட்டுல? எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் லேட்டர் அதுக்கப்புறம் நான் வந்து பேசினேன், இல்லை நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அவங்கள தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஓகே மாதிரி தான் சொன்னாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் இல்லை ஓகே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல? வீட்டை விட்டு ஓடி போயிட்டுன்னா சொல்லாம போக மாட்டேன். வீட்டுல சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீங்களும் வந்து நின்னீங்கன்னா நாங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருப்போம். வரல அப்படின்னா. ஸோ இப்போ நீங்க வந்து உங்க மேரேஜ் நீங்களே தான் பண்ணிக்கிட்டீங்க? என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. எப்படி ப்ரோ அந்த தைரியம் எல்லாம் வந்தது? நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஸோ நம்ம தைரியம் தானா வர வச்சு, அதெல்லாம் வராது, பார்த்து கத்துக்கிறது தான். நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசுல இருந்து நிறைய பட்டிருப்போம், அதுல இருந்து கத்துக்கிறது தான். சரி, இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு நாள் வளர்த்துட்டோம் உங்களை, எங்களுக்கு பண்ணி வைக்க தெரியாதா, நீங்களே போய் பண்ணிக்கிட்டீங்களா, எல்லாம் எதுவும் கேட்டது இல்லையா? இல்ல நான் அவ்வளோ பேரண்ட்ஸ் சைடு நான் அவ்வளோ வளரல, ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்னோட அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. என்னோட வீட்டில் ப்ராப்ளம் பண்ணாங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ எங்கள் அப்பா அம்மா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாலும் ஆப்வியஸாக என்ன நினைப்பாங்க, பையன் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். பட் அவங்களே பண்ணுறாங்க. உங்க லைஃப்ல எப்படி 90s 2K எப்படி அந்த லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சது? ஆக்சுவலி இது ஆஃபீஸ் லவ். ஆஃபீஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணி அப்போவே வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களே அதே கொஷின் தான். ஒரு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் அது செட் ஆன உடனே இவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இருந்தது தான் யாருக்குமே தெரியாமல் இருந்தது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் நிறைய பேர் வந்து 90s இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த நிறைய சொல்லுவாங்க சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது பாய் பெஸ்டிஸ் அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு, ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், என்னடா இது நிஜமான அந்த லவ் என்னன்னே தெரியாமல் இவங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹார்ட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே 90ஸ்க்கு பிடிக்காதுன்னு இல்லை, 90ஸும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ 2K ஜென்ஸீஸ் அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் இருக்கு, நாங்கள் இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுறாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கு. இது 6 months ஆகுது மேரேஜ் ஆக வரைக்கும். இது வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ் பற்றியும் நான் வாழ்க்கை எப்படி நடந்திருக்கணும் அதை பற்றி எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. இப்போ அவங்கள தான் ஃபுல்லாக. இப்போ அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குன்னு இப்போ எப்படி சொல்கிறது, எதாவது ஒரு கஷ்டம் வரக்கூடாது. அந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப். இப்போ அவங்களும் நம்மளோட பாகம் அப்படின்னால நம்மளோட லைஃப் இது வரைக்கும் ஹாப்பியாக தான் போயின்னு இருக்கு. ஐ லவ் யூ காயத்ரி. எத்தனை டைம் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா நீங்கள்? ஐ திங்க் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது பழகும் போது, இப்போ மேரேஜ் லைஃப் கிட்ட வரும்போது கால் 24 hours கால் லைன்லேயே தான் இருக்கும். தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், பாத்ரூம் போகும்போதும் 24 hours கால் லைனில் தான் இருக்கும். அதில் ஒரு டைமும் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லினே இருப்போம். இப்போ எதனா ஒரு பெரிய சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தலைக்கு மீறி போகுதுன்னு வச்சுங்க, லவ் யூ அவ்வளோதான், ஆஃப், டோட்டல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் வாய் திறக்க மாட்டேன், அந்த பேக்ரவுண்ட் யோசிக்க மாட்டேன். ஓகே ஃபைன், எதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், இது மட்டும் தான் திங்கிங். உங்களை பார்த்து யாராவது பொறாமலாம் பட்டிருக்காங்களா? அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டிருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அந்த பொறாமப்பட்டு? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில என்ன இவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசின டைம்ல எல்லாம் வந்துட்டு இவரு எனக்காக சப்போர்ட் நின்று பேசினார். ஒரு சின்ன இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எனக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட் என்னை பார்த்து கை நீட்டி பேசுறாங்க, நீ ஏன் அவளை கை நீட்டி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பர்டிகுலர் சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு விட்டு கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும். நான் தப்பு பண்ணாலும் கூட அந்த கோவத்துல பிளஸ்ட் ஆகி கத்துறதோட சரி, மற்றபடி வேற எந்த ஒரு அது உள்ள வச்சுக்கிட்டு இது பண்றது அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும்
அவங்க ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருந்தாங்க. அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் ஃப்ரெண்டாக பேசிட்டு இருந்தோம். சடனாக ஒரு ஷாப்பில் மீட் பண்ணி பேசி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நார்மலாக கேட்டாங்க, நான் லவ்லாம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணால் ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ என்ன மேரேஜ் கூட பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் டேஸ் கழிச்சு தான் அக்செப்ட் பண்ணேன். உடனே அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிக்காது, கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் கழிச்சு தான் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப கியூட் தான். 2 இயர்ஸ்ல வந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ எல்லா விஷயத்தையும் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். ஆனா வந்துட்டு எங்க கிறிஸ்மஸ்ல ஆரம்பிச்சது. கிறிஸ்மஸ்ல சாப்பிடும் போது பக்கத்துல உட்காந்து அவர் சொன்ன அது பர்டிகுலர் வேர்டு வந்து ஒருத்தவங்க மேல கியூரியாசிட்டி உண்டாகும்ல. ஸோ அந்த வேர்டு என்ன வேர்டு அப்படின்னா, திவ்யா ஒழுங்கா பேசுங்க திவ்யா, நீங்களாவே இருங்க திவ்யா அப்படி இதுதான் சொன்னாரு ஃபர்ஸ்ட் சொன்ன. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி லைக் அப்படி பேச 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 நிறைய விஷயம் அப்படிதான் போயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள், நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடாத பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்ப ஸ்மூத்தா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு லவ்வா கன்வெர்ட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா, இல்ல வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு லவ் எடுத்துக்கலாம்? ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவ் எடுத்துட்டு போனா ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃபை எப்படி எடுத்துட்டு போகணும், அட்வைசிங் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு நடுவுல. சோ அது லவ்வா மாறுதுன்னா எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு நான் நினைப்பேன். நிச்சயமா நான் நினைப்பேன். யோசிச்சிருக்கீங்களா ஏன் இவங்களும் வந்து இறங்கி வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, நான் அப்படி யோசிச்சேன்னா அது நீயா நானான்றது கிடையாது. நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணிருப்போம், இல்ல அவளே தப்பு பண்ணிருந்தோம், நம்ம வந்து சாரி சொல்லுவோம். அப்படிதான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அப்படிதான். சரி, இப்போ எத்தனை டைம் அந்த லவ் யூ அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு? நிறைய டைம் லாஸ்டா எப்போ சொன்னாரு? நேத்து சொன்னாரு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கூட. நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நானும் நிறைய டைம் நான் அடிக்கடி சொல்லுவேன். அவங்கள விட ஃப்ரீக்வெண்டா நான் தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா சொல்லுவேன். சரி, அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? சொல்லணுமே அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல அந்த உள் மனசுல சொல்லுவாங்களா? சொல்லணுமே சொல்றதுலாம் இல்ல. சம்டைம்ஸ் அவங்க சும்மா படுத்துட்டு இருப்பாங்க, அப்ப திரும்பி நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி பாப்பாங்க. நான் சடனா பார்க்கும்போது அவங்க என்ன பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அப்போ ஒரு லவ் யூ சொல்லுவேன். அது நல்லா தானே. உங்க 2 பேருக்குள்ள நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, மாத்தி எந்தெந்த மாதிரி விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க? நான் பண்ணதுல பெரிய விஷயம் இல்ல, இவங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு மாட்டு கொட்டாய் பக்கத்துல படுத்துங்கிறது, எனக்காக மெனக்கெட்டு இங்க என்னால போன் கூட மிஸ் ஆயிருக்கு, இவரோட போன். அந்த அளவுக்குலாம் நிறைய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் சம்பாரிச்சு வாங்கின போன் அது. ஆனா அது எனக்காக ஒரு திங்ஸ் வாங்க போயிட்டு அந்த டைம்ல அந்த போன் மிஸ் ஆகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சாக்ரிஃபைஸ். வேற என்ன மாட்டு கொட்டாய்? அது வந்துட்டு அது என்னோட அம்மா இறந்த டைம்ல வந்துட்டு, அது கிராமம் ஃபுல்லா. அந்த கிராமத்துல வந்துட்டு எப்படி ஸ்டே பண்ணி இருக்கோம்னா, நாங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியா ஒரு வீட்டுல படுத்துவோம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையன் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரான் அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலியில யாருமே மிங்கிள் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப அப்படிங்கும்போது அப்பாவோட அம்மா அவங்களோட ஒன்னா அந்த மாட்டுக்கொட்டாய் சைடு அந்த சைடு வந்து படுத்து கொசுக்கடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்காம, எனக்கு தெரிஞ்ச அம்மா இருந்தப்போ 1 வீக் இருந்தாங்க, அப்பா இருந்தப்ப 10 days வந்து இருந்தாங்க. 2 பேருமே இல்ல? எல்லாமே எல்லாமே. சரி, எந்தெந்த விஷயம் எல்லாம் அவர்கிட்ட நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க? அவங்க வந்து சிரிக்கும் போது நான் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா வந்து அதை மறைச்சிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும். திட்ட மாட்டாங்க. மேக்சிமம் வந்து சண்டை போடும்போது பார்த்தா சிரிச்சிருவாங்க. நானுமே வந்து ரொம்ப கோவமாயிட்டேன்னா சிரிச்சிருவாதியான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கோவமாயிட்டேன்னா இவங்க கிட்ட மட்டும் சிரிப்பு பண்ணுவேன். அதே மாதிரி அவங்களுமே நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவத்துல இருக்கும்போது ஏதாச்சும் சிரிப்பு காட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ரொம்ப பிடிக்கும்னா, நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து எனக்கு பொறுமையா சொல்லுவாங்க. சிந்தியா இது வந்து தப்பு, அந்த மாதிரி பொறுமையா சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் வேணும். உங்களுக்கு இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னெல்லாம்? அவ பாடுறது சம்டைம்ஸ் பாடுவா, சூப்பரா பாடுவா. அப்புறம் குழந்தை மாதிரி பேசுறது, வீட்டுல வந்து ஜாலியா ஃப்ரீயா இருப்போம் நம்ம. ஸோ அந்த டைம்ல பண்றதுல ரொம்ப வந்து அம்மா இல்ல அப்பா இல்ல, நெக்ஸ்ட் இவரு தான் அப்படின்ற அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரா? எப்படி சொல்லுது, பாதிக்கு பாதி மேல ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா நான் கேட்கும் போது வேணா அது இடத்துல அந்த சண்டையா மாறலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு, ஓகே இது உனக்கு பிடிக்கும்ல, நீ சொன்ன இல்ல, நான் ஃப்ரூட்ஸ் கேட்டா கூட ஏதாவது ஸ்வீட் கேட்டா கூட அப்போதைக்கு போய் வாங்கிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போகும்போது, நீ ஸ்வீட்ஸ் கேட்டல, நீ இது கேட்டல, வா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு.
அது ஞாபகம் வச்சு நான் மறந்துடுவேன் ஃபுல்லா எல்லாத்தையுமே வரேன். ஆனா பட் அவர் ஞாபகம் வச்சிருந்து கூட்டு போய் வாங்கி